ஹலோ கைஸ், சென்னை டு சேலம் ஏசி ட்ரெயின்ல போலாமா? காலங்கத்தால எஞ்சி வாக்கிங் போ சொன்னா கூட போகாத என்னோட அப்பா இப்ப எங்க ரன்னிங் போயிட்டு இருக்காங்க தெரியுமா? இன்னும் 5 நிமிஷத்துல ட்ரெயின் எடுத்துருவாங்க. அந்த அவசரத்துல தான் எல்லாரும் போயிட்டு இருக்கோம். ட்ரெயின் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படியோ அடிச்சு புடிச்சு வந்து உட்காந்தாச்சு. என்னதான் எல்லாருக்கும் தனித்தனி சீட் புக் பண்ணியிருந்தாலும் ஒரே சீட்ல உட்காந்து கொஞ்ச நேரம் அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம். நம்ம எவ்வளவு கவலையா இருந்தாலும் பசங்களோட மூஞ்ச பார்த்தா அது எல்லாமே மறந்துடும் சொல்லி என்னோட அம்மா சொல்லுவாங்க. எனக்கு இந்த வீடியோ கிளிப்ப பார்க்கும்போது அதுதான் ஞாபகம் வந்துச்சு. இந்த மாதிரி லாங் டிராவல் போறதுனாலே எனக்கு ட்ரெயின்ல போறது தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எதுல டிராவல் பண்றது பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சைடு அப்பர்ல தான் என்னோட டிக்கெட் புக் ஆயிருந்தது. திரும்பி பார்த்தா என்னோட அண்ணாவும் மேலே ஏறி உட்காந்துட்டான். டிராவல் பண்ற கேப்ல பசிக்கும்னு சொல்லி என்னோட அம்மா வீட்லயே சுண்டல் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க. எப்பெல்லாம் நம்ம ஹெல்த்தியா சாப்பிடலாம்னு நினைச்சாலும் உள்ளுக்குள்ள இருந்து ஒரு எண்ணம் வரும், எதுனா ஜங்க் ஃபுட் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. கரெக்டா அந்த நேரத்துல வந்ததுதான் இந்த சிப்ஸ் பாக்கெட். நானும் என்னோட அப்பாவும் ஆளுக்கு ஒன்னொன்னு வாங்கினோம். மித்ரா அதுக்குள்ள ஏஞ்சிட்டா. மித்ரா பாக்குறதுக்குள்ள சாப்பிட்டு முடிங்கன்னு எங்க அம்மா ஒரு பக்கம் கத்திட்டு இருந்தாங்க. ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை வாங்கி வச்சுட்டு நானும் என்னோட அப்பாவும் படாத பாடுபட்டோம். அது மித்ராக்கு தெரியாம மறைச்சு மறைச்சு வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். எவ்வளவுதான் ஒளிச்சு வச்சு சாப்பிட்டாலும் கவர் சவுண்ட் கேட்கும் போதெல்லாம் மித்ரா நொடிக்கு ஒரு வாட்டி திரும்பி பார்த்தா டைம் பாம் மாதிரி. சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கப்ப கிளீனிங் ஒரு பக்கம் நடந்துச்சு. ஒரு சைடு குப்பையெல்லாம் பெருக்கிட்டு போனாங்க, இன்னொரு சைடு மாப் போட்டுட்டு இருந்தாங்க. நாங்க இருந்த கம்பார்ட்மெண்ட்ல அடிக்கடிக்கு இந்த மாதிரி வந்து கிளீன் பண்ணிட்டே இருந்தாங்க. சரி ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அதுவும் நீட்டா தான் இருந்துச்சு. எங்களோட இந்த சென்னை டு சேலம் ஜர்னி எப்படி இருந்துச்சுன்னு என்ன கேட்டீங்களா? மலையாள படத்துல ஃபிமிலின்னு சொல்லி ஒரு படம் இருக்கு. அந்த படம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நீங்களும் அந்த படம் பார்த்திருந்தீங்கன்னா இந்த ட்ரெயின் எமோஜி கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சிஸ்டர் மேரேஜ்க்காக தான் நாங்க இப்ப சேலம் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நிறைய ஃபேமிலி கண்டென்ட் வரப்போகுது. மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.